நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிரீத் ஃபுட் அப்படின்னு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஃபுட் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போடுறாங்க. நான் அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம முளைக்கீரையை வச்சு மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்தை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 டைம் நல்லா அலசிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட கிரைண்டரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வடைக்கு நம்ம மாவு அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக கரகரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கை அளவுக்கு முளைக்கீரை எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். நல்லா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க, ரொம்ப பொடி பண்ண வேண்டாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கீரையெல்லாம் சேர்க்கும் போது மாவு கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். அதுக்காக 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரே அடியாக எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக அடுப்பில் வாணலி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் வச்சுக்கோங்க. கையை தண்ணியில் நனைச்சிட்டு இதில் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம தட்டின வடையை அதில் சேர்த்துடலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். கையில் தண்ணியை நனைச்சிட்டு போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த வடை கையில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பாருங்க, நான் இதில் 4 வடை சேர்த்துருக்கேன். இதை 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, வடை நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நல்ல சுவையான முளைக்கீரை மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.